தயாரிக்கிறவருடைய மகன் கூட்டு தயாரிப்பவராக ஆவதற்கு இதிலே லோன் வழங்கப்படும். அல்லது லோன் கேட்கிற ஒரு பார்பர் ஷாப் வைக்க வேண்டும் என்று லோன் கேட்கிறவருடைய அப்பா பார்பர் ஷாப் வைத்திருக்க வேண்டும், அவருடைய தாத்தா பார்பர் ஷாப் வைத்திருக்க வேண்டும். ஆக பரம்பரையாக அந்த குடும்பத்தை சேர்ந்தவருக்குத்தான் லோன் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் சேருவதற்கு அவர்கள் வைத்திருக்கிற அந்த அளவீடு என்பது சாதி அளவீடாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு கேட்டது தொழில்களை ஊக்குவிப்பது சரி, ஆனால் அது என்ன செருப்பு தைப்பவருடைய மகனுக்குத்தான் லோன் வழங்கப்படும் என்பது சாதின்னு கேட்கிறாங்க. இந்த சமூகம் அதே சமூகத்தில் வர வேண்டும், இந்த அளவீடு வேண்டாம். தொழில்னா எல்லாம் செஞ்சுட்டு போட்டோம். இப்ப தொழில்களில் அவர்கள் வேறுபடுகிறதற்கு இவர்கள் அனுமதிக்கவில்லை. வணக்கம். பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம், கலைஞர் கைவினை திட்டம். முதலில் சொன்னது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் 2023 ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்த நாட்டினுடைய சுதந்திர தினத்திலே விஸ்வகர்மா என்கின்ற பெயரிலே கைவினை கலைஞர்களுக்கு ஊக்குவிக்கிற வகையில் 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வட்டியில்லா கடன் வழங்குகிற திட்டம் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இரண்டாவது சொன்ன கலைஞர் கைவினை திட்டம் என்பது நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் சாதி அடிப்படையில் இருக்கிறது, அது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்கின்ற அடிப்படையிலே அதனை நிராகரித்து விட்டு தமிழ்நாட்டின் சமூக நீதி பார்வைக்கு உட்பட்ட ஒரு திட்டமாக கலைஞர் கைவினை திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு விதமான குளறுபடிகள் இந்த திட்டத்திலே தொடர்ந்து விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு அரசின் மீது வைக்கிற விமர்சனம், நரேந்திர மோடி அவர்கள் தொடங்குகிற திட்டங்களுக்கெல்லாம் கலைஞர் அவர்களுடைய பெயரை வைத்து அல்லது தமிழ்நாடு யாரோ ஒரு தலைவருடைய பெயரை வைத்து தங்களுடைய திட்டங்களாக அறிவித்துக் கொள்ளுகிறார் என்கிற விமர்சனத்தை வைப்பார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட பெயர்களை எல்லாம் எப்படி மாற்றினார்கள், அந்த பெயர்களை மாற்றி சமஸ்கிருதமாக இந்தியாக எப்படி திணித்து வருகிறார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர்கள் தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களை குறை கூறுவதற்கு ஒன்றிய அரசு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த திட்டத்திலும் அப்படியான விமர்சனங்களைத்தான் வைக்கிறார்கள். விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை மாற்றித்தான் அப்படியே கலைஞர் கைவினை திட்டம் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் ஜனநாயக பார்வையில் இயங்கக்கூடியவர்களாக சொல்கிறவர்கள் அவர்கள் என்ன முன்வைக்கிறார்கள் என்றால், இதுல எந்த வேறுபாடும் இல்லை, சாதிய திட்டங்களை அவர்களும் ஊக்குவித்தார்கள், இவர்களும் சாதியை ஊக்குவித்தார்கள், விஸ்வகர்மா திட்டமும் கலைஞர் கைவினை திட்டமும் ஒன்றுதான் என்று ஒரு சாரார் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். தமிழ்நாடு அரசுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக. உண்மையில் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டமும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த கலைஞர் கைவினை திட்டமும் ஒன்றா என்கிற கேள்வி. இரண்டுமே மிகப்பெரிய வேறுபாடுகள் கொண்டவை. அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கைவினை கலைஞர்கள் வாழ்வாதாரம் என்பது மிக முக்கியமானது. கைவினை கலைஞர்களுடைய தொழில் செருப்பு தைப்பது, பூட்டு தயாரிப்பது, மண்பாண்டங்கள் செய்வது, ஜவுளி தொழில் செய்வது, நகைகள் செய்வது, தையல் வேலைகள் செய்வது, அதே போல மீன் வலை பின்னுவது, இப்படியெல்லாம் பல்வேறு தொழில். இந்த தொழில்கள் இல்லாமல் சமூகம் இயங்காது. ஆக இந்த தொழில்களும் மிக முக்கியமாக சமுதாயத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற சிறு குறு தொழில்கள். இந்த தொழில்களை ஊக்குவிப்பதாக சொல்லித்தான் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் அறிமுகம் செய்தார். இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டம் தொழில்களை மட்டும் ஊக்கப்படுத்தவில்லை, அது சாதியையும் ஊக்கப்படுத்துகிறது என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய குற்றச்சாட்டு. விஸ்வகர்மா யோஜனா திட்டம் 2023 அறிவிக்கப்பட்டது. ஓராண்டுகளுக்கு மேலாகிறது. பாரதிய ஜனதா கட்சி அதை தமிழ்நாட்டிலும் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தது. வானதி சீனிவாசன் அவர்கள் விஸ்வகர்மா என்கின்ற சமூகத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் ஒரு மண்டபத்தில் திரட்டி வைத்து சாதிய ரீதியான மோதலை தூண்டினார். இவங்க சாதியில ஒரு பெயரில வச்சு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கார், அதை போய் எப்படி தமிழ்நாடு அரசு நிறைவேற்றாம இருக்குது, அதை நீங்கெல்லாம் கேட்டு போராடாம இருக்கிறீங்க என்று வேறு விதமான பிரச்சாரத்தை, வெறுப்பு பிரச்சாரத்தை வழக்கம் போல பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் அவர்கள் தூண்டினார். ஆக அவர்கள் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு ஏன் நிராகரித்தது? விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசு விடாப்பிடியாக சொல்லவில்லை. அவர்கள் சில கோரிக்கைகளை வைத்தார்கள், திருத்தங்கள். அந்த திருத்தங்களை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டிருந்தால் விஸ்வகர்மா திட்டம் இங்கே செயல்பாட்டுக்கு வந்திருக்கும்.
இந்தியாவிலே யாரும் எதிர்க்கவில்லை என்பதற்காக தமிழ்நாடு எதிர்க்காமல் இருக்க முடியுமா? உண்மையில் அந்த விஸ்வகர்மா திட்டத்தில் இருக்கிற குளறுபடிகள் என்ன, அல்லது தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்று தமிழ்நாடு அரசு வைத்த வாதம் என்ன? நரேந்திர மோடி அவர்களால் ஏதாவது ஒரு திட்டம் அறிவிக்கப்படுகிறது என்றால் அதற்கு பின்னால் RSS திட்டம் இருக்கும், RSS கோட்பாடு இருக்கும். அதை அரசியல் ரீதியாக நிறைவேற்றுவதற்குத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது. அப்படித்தான் விஸ்வகர்மா திட்டத்தை சாதி அடிப்படையில் தொழிலை ஊக்குவிக்கிற திட்டத்தை கொண்டு வந்தது. கைவினை கலைஞர்கள் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள், அந்த தொழிலை செய்கிறவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வட்டி இல்லாத கடன், 5% மானியத்துடன் 2 லட்சம் ரூபாய் வட்டி கடன், இப்படியெல்லாம் கடன்களை கொடுத்து ஊக்குவிக்கிறோம் என்பதெல்லாம் சரி. ஆனால் அந்த கடனை பெறுவதற்கு, இந்த திட்டத்தில் சேருவதற்கு அவர்கள் வைத்திருக்கிற அந்த அளவீடு என்பது சாதி அளவீடாக இருக்கிறது, அதை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. பூட்டு தயாரிக்கிறவருடைய மகன் பூட்டு தயாரிப்பவராக ஆவதற்கு இதிலே லோன் வழங்கப்படும். அல்லது லோன் கேட்கிற ஒரு பார்பர் ஷாப் வைக்க வேண்டும் என்று லோன் கேட்கிறவருடைய அப்பா பார்பர் ஷாப் வைத்திருக்க வேண்டும், அவருடைய தாத்தா பார்பர் ஷாப் வைத்திருக்க வேண்டும். ஆக பரம்பரையாக அந்த குடும்பத்தை சேர்ந்தவருக்குத்தான் லோன் வழங்கப்படும். நீங்க ஒரு தச்சு வேலை செய்றீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய குடும்பம் அந்த தொழிலை செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வழங்கப்படும். அல்லது அந்த குடும்பத்தில் உறுப்பினராக இருக்கிற அந்த வழிவந்தவருக்கு மட்டும்தான் அது வழங்கப்படும். இதுதான் சாதி. ஆனால் தமிழ்நாடு அரசு கேட்டது தொழில்களை ஊக்குவிப்பது சரி, ஆனால் அது என்ன, செருப்பு தைப்பவருடைய மகனுக்குத்தான் லோன் வழங்கப்படும் என்பது, அதுவும் செருப்பு தைப்பவருடைய மகன் செருப்பு தைக்கிற கடை வைப்பதற்கு லோன் வழங்கப்படும் என்பது. அதே போல தச்சு வேலை செய்கிறவருடைய மகன் தச்சு வேலை செய்வதற்கு லோன் வழங்கப்படும் என்று ஏன் அறிவிக்கிறீர்கள்? சாதின்னு கேட்கிறாங்க. இந்த சமூகம் அதே சமூகத்தில் வர வேண்டும், இந்த அளவீடு வேண்டாம். தொழில்னா எல்லாம் செஞ்சுட்டு போட்டோம். ஏன் ஒரு செருப்பு தைப்பவருடைய மகன் பார்பர் ஷாப் வைக்கிறதுக்கு கேட்க கூடாதா? ஒரு தச்சு வேலை செய்பவருடைய மகன் செருப்பு தைக்கிற கடை வைப்பதற்கு கேட்கக்கூடாதா? அல்லது ஒரு மீன் வளைப்பினருடைய மகன் அவர் ஏதோ ஒரு படிச்சு இன்னொரு தொழிலை கத்துக்கிட்டு அந்த தொழில் மூலமா ஒரு பாய் நெய்கிற தொழிலை கத்துக்க கூடாதா? இப்ப தொழில்களில் அவர்கள் வேறுபடுகிறதற்கு இவர்கள் அனுமதிக்கவில்லை. இப்ப குடும்ப தொழிலை அங்கீகரிப்பது, குடும்ப தொழில்ங்கிற பேர்ல அதை மேலும் உறுதி செய்கிற வரையில் அந்த சாதியை சேர்ந்தவர்கள் ஒரே சாதியில் வரக்கூடியவர்களுக்கு தான் அது. இன்னைக்கெல்லாம் அப்படியா இருக்கிறோம்? எவ்வளவு மாற்றங்கள்! எல்லா தொழிலையும் எல்லாரும் செய்கிறார்கள். வேதங்கள் சொல்பவற்றை பார்ப்பனர்களே கடைபிடிப்பதில்லை. அவர்களே என்ன சொல்லுவார்கள்? உயர் சாதி என்று சொல்லக்கூடியவர்கள் பார்ப்பனர்கள் கடலை தாண்டக்கூடாது என்று இருக்கிறது. ஆனால் அவர்கள் கடல் தாண்டாமலா இருக்கிறார்கள்? நீ உலகத்தின் பல்வேறு நாடுகளில் அவர்கள்தான் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். கமலா ஹாரிஸே பிராமணர் தான் என்று சொல்லி கொண்டாடி கொள்ளுகிறார்கள். சோறு விற்கிறவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று பார்ப்பனர்களுக்கு சட்டம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் விடுதிகள் அவர்கள் பேரில் ஐயங்கார் ஓட்டல், ஐயர் ஓட்டல் எல்லாம் நிறைய ஓட்டல்கள் வந்து விட்டது. ஆக அதனால் எல்லோரும் அவரவர் தொழிலை இன்று செய்வதில்லை. புரோகிதர் தொழிலை மட்டும்தான் விடாப்பிடியாக பிடித்து வைத்திருக்கிறார்கள். மற்றபடி பார்பர் ஷாப் வைத்திருக்கிறவருடைய அப்பாவும் பார்பர் ஷாப்பா வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வந்து இந்திக்காரர்கள் நிறைய இடங்களிலே பார்பர் ஷாப்பில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பார்பர் ஷாப் குடும்பத்திலிருந்து தான் வந்தார்கள் என்று தெரியுமா? மண்பாண்டங்கள் செய்கிறவர்கள் எல்லாம் அதெல்லாம் படித்து டெக்னாலஜியா போயிடுச்சு. இன்னைக்கு கவின் கலைக்கல்லூரி எவ்வளவு பெரிய கல்வி, எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் கலைஞர்களாக மாற்றி இருக்கிறது. ஆனால் மீண்டும் அதை மாற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி குடும்ப தொழிலை செய்கிற அதே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் லோன் வழங்கணும் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. தமிழ்நாடு அரசு எப்படி ஏற்கும்? அதை மாற்ற சொல்லி முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதினார். அதோட இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா, 18 வயது நிரம்பிய யாரும் நீங்க உங்கள் லோன் அப்ளை பண்ணலாம். 18 வயது நிரம்பிய யாரும்னா அவ கல்லூரி படிப்பை பற்றி கனவே காண வேணாம். பாண்டே அவர்கள் சொன்னார் இல்லையா, பத்திரிகையாளர், நீங்க எதுக்கு எப்படியும் படிச்சு முடிச்சுட்டு இந்த வேலை தானே செய்யணும், அப்பா வேலை தானே செய்யணும், அது படிக்காமலே உங்களுக்கு லோன் தந்துடுறோம், வாங்கிக்கிங்க, செய்யுங்க. அதுதான் மூளையை மழுங்கடிப்பது. ஏற்கனவே இந்தியா முழுக்க வேலை இல்லை, வேலை வாய்ப்பு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு தருவேன்னார் மோடி. 10 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்யறாரு, இன்னமும் வேலை இல்லாமல் அடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த தொழிலை ஊக்குவிப்பதற்கு நீங்க படிக்கலாம் போவாத, குடும்பமா இருக்கு உனக்கு தொழில், இதை வாங்கிட்டு அப்படியே குடும்ப தொழிலை செஞ்சுக்க, கைவினை கலைஞர்கள் கைவினை கலைஞர்களாகவே இருங்கள்.
கைவினை கலைஞர்களின் தொழில் தேவையானது. ஆனால் அந்த தொழில்களுக்கு இந்த சாதிதான் வர வேண்டும், அவர் பையன்தான் செய்ய வேண்டும், அந்த குடும்பம் தான் செய்ய வேண்டும்ங்கிற அடிமைத்தனம் கூடாது. எனவே 18 வயசை 35 வயதாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதையும் ஒன்றிய அரசு ஏற்கவில்லை. அதோடு சேர்த்து இதை தேர்ந்தெடுக்கிற, யாருக்கு லோன் கொடுக்கணுங்கிற தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாங்க. ஏற்கனவே லோன் வாங்கி தரேன்னு பாஜக காரங்க ஏமாத்துறாங்கன்னு தமிழ்நாடு முழுக்க தெரியும். இந்த நிலைமையில இதை தேர்ந்தெடுப்பதையும் பஞ்சாயத்து தலைவர்கிட்டே கொடுத்தா அவர்கள் யார் தங்களுக்கு வேண்டியவர்களோ அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். எனவே இதை நிர்வாகத்தின் அடிப்படையில் திட்டங்களை அவர்கள் கையில் தானே ஒப்படைக்க முடியும். விஏஓ தான் இதை செலக்ட் பண்ணணும். இந்த 3 கோரிக்கைகளையுமே ஒன்றிய சிறு குறு அமைச்சகம் நிராகரித்து விட்டது. எனவே இதனை தமிழ்நாடு ஏற்காது, இந்தியா முழுக்க ஏற்கலாம், ஆனா தமிழ்நாடு ஏற்காது என்று கடந்த 27ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினார். அதற்கு மாற்றாக இன்னொரு திட்டத்தை தமிழ்நாட்டின் சமூக நீதி பார்வைக்கு ஏற்றவாறு அறிமுகப்படுத்துவோம் என்றார். அந்த திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டம். இந்த திட்டத்திலே எந்த சாதியை சேர்ந்தவரும் விண்ணப்பிக்கலாம் இந்த தொழில்களுக்கு. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும், ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அதே போல 18 வயசுன்னா கல்லூரி படிப்பெல்லாம் கனவு காணாம இருக்கக்கூடாது அப்படிங்கிற மோடி அவர்களுடைய சிந்தனை இல்ல. 35 வயது நிரம்பியவர் தான் இதற்கு விண்ணப்பிக்க முடியும். படிக்கிடுங்க, படிச்சு முன்னேறி முட்டி அதுக்கப்புறம் தொழிலுக்கு வரட்டும். படிக்கவே விடாமல் இப்படி ஒரு சிந்தனை ஊக்குவிப்பதை எப்படி தமிழ்நாடு ஏற்கும்? எனவே 35 வயது நிரம்பிய பிறகுதான் விண்ணப்பிக்கலாம். இந்த முக்கியமான திருத்தத்தோடு இந்த கலைஞர் கைவினை திட்டம் வந்திருக்கிறது. எனவே இது இரண்டும் ஒன்று அல்ல. அதே போல விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திலே 1 லட்சம் தான் கடன் உதவி, வட்டியில்லா கடன். இதிலே 3 லட்சம் தருகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய அரசு திட்டத்திலே. 50,000 ரூபாய் வரை மானியம் இருக்கிறது. 5% வட்டியில்லா மானியம் இருக்கிறது. திறன் மேம்பாட்டிற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட இருக்கிறது. விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திலே 18 தொழில்கள் அறிமுகம் செய்திருந்தார்கள். தமிழ்நாடு அரசின் கலைஞர் கைவினை திட்டத்திலே 25 தொழில்களை அவர்கள் முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே முக்கியமான திருத்தமாக விஸ்வகர்மா யோஜனா திட்டம் குடும்பமாக ஒரே சாதிய தொழிலாக செய்து வருகிறவர்கள், அந்த ஜாதியில் பிறந்தவர்கள் அதை செய்ய வேண்டும், அவர்கள் தான் இதில் அப்ளை செய்ய முடியும் என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் இந்தியா முழுக்க. ஆனால் கலைஞர் கைவினை திட்டம் யாரும் எந்த வேலையும் கற்றுக்கொண்டால் செய்யலாம், இங்கே இந்த ஜாதிக்குத்தான் இந்த தொழில் என்று இல்லை, எல்லோருக்கும் இதில் உண்டு என்று இன்னும் மேம்படுத்தி அந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறது. எனவே 2 வகையாக இந்த திட்டத்தை விமர்சிப்பவர்கள், ஒன்று ஒன்றிய அரசினுடைய திட்டத்தை தான் திமுக காப்பியடித்து விட்டது என்று சொல்வதும் பொய், விஸ்வகர்மா யோஜனா திட்டம் தான் கலைஞர் கைவினை திட்டமாக மாறி வருகிறது என்று சொல்வதும் பொய். தமிழ்நாடு எப்பொழுதும் சமூக நீதி மாநிலமாக இருக்கிறது என்பதனால் இந்தியாவே இதை ஏற்றுக்கொண்ட போதும் தமிழ்நாடு அரசு திட்டமாக இதை குறிவைத்து மாற்றி இருக்கிறது, புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது. எனவே அதற்கும் இதற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் கலைஞர் கைவினை திட்டம் சமூக நீதி அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிற தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு திட்டமாகும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.